ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே பார் வீரா, அம்மா சொன்னது மாதிரி நீ அவன் கூட போய் வாழ்ந்தா அது நம்ம அண்ணனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையான்னு கண்மணி கேட்க வீரா அமைதியாக இருக்காங்க. வா வீரா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கண்மணி சொல்ல, இல்லை வேண்டான்னு வீரா சொல்கிறாங்க. அப்போ அவனை அப்படியே விட்டுலான்னு சொல்கிறியான்னு கண்மணி கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால ராமச்சந்திரன் பெயர் சார் தான் கெடும், அவர் ஏற்கனவே நொந்து போய் இருப்பார், அவரை நான் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு வீரா சொல்கிறாங்க. இப்படி ஒரு அயோக்கியனை பெற்றதுக்கு அந்த ஆள் கஷ்டப்படட்டோன்னு கண்மணி சொல்ல, ஏ கண்மணி என்ன பேசுகிற, அவர் நமக்காக எவ்வளோ செஞ்சிருப்பாருன்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் கழுத்தில் தாலி கட்டினவனுடைய கையை உடைக்கணும், அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உண்டு இல்லைன்னு பண்ணணும். நீ வா வீரா, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கண்மணி சொல்ல, நான் வரமாட்டேன் கண்மணி. இங்கே பாரு, நீ என்ன தான் சொன்னாலும் அந்த வீட்டில் உன்னை வாழ வைக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். அவன் கையை உடைக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் சரியாயிர போதா? இது என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை, அதை நான் பார்த்துப்பேன், நீ உன் வாழ்க்கையை பாருன்னு வீரா சொல்கிறாங்க. அப்போ அவனை மன்னிச்சு அவன் கூட வாழ போறியான்னு கண்மணி கேட்க, அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு வீரா சொல்கிறாங்க. நீயும் அவனை காதலிச்சதானடி, அதனால தானே வரமாட்டேங்கிறேன்னு கண்மணி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. மாறன் ரொம்ப கேஷுவலாக அவரோட வீட்டுக்கு வர்றாரு. அவர் வீட்டு வாசலில் நின்று, என்ன நம்ம எதிர்பார்த்தது மாதிரி எந்த கலவரமும் நடக்கலை போல, வீடே அமைதியாக இருக்கேன்னு நினைக்கும் போதே அவர் மேலே சின்ன கல் வந்து விழுது. இதை யார் போட்டிருப்பா? கண்டிப்பாக அப்பா தான் போட்டிருப்பாரு, அவர் தான் இதை செஞ்சிருப்பாருன்னு திரும்பும்போது அங்கே வள்ளி கையில் பெரிய கல்லோட நிற்கிறாங்க. இதை நீயா பண்ணுன அத்தன் மாறன் கேட்க, டேய் உன்னை யாருட அங்கே வர சொன்னான்னு வள்ளி கேட்குறாங்க. என்ன அத்தை அண்ணியன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற, நீ தானே அவள் கழுத்தில் தாலியை கட்டுறான்னு சொன்ன, அதனால தானே நான் கட்டுனேன்னு மாறன் கேட்குறாரு. இங்கே வாடான்னு சொல்லி மாறனுடைய கையை பிடிச்சி இழுத்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னத்த அப்பா உன்னை திட்டினாரா, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரான்னு மாறன் கேட்க, ஆமாடா, அது மட்டும் இல்லை நான் துரோகியா, இனிமேல் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாருடான்னு வள்ளி வருத்தப்பட, ஐயோ இதுக்காகவா நீ ஃபீல் பண்ணுற, அப்பாலாம் உன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாரு, எங்ககிட்ட கூட பேசாமல் இருப்பாரு, ஆனால் உன்னை பார்க்காம அவராலலாம் இருக்க முடியாது, அதனால நீ ஒன்று அதை நினச்சி கவலைப்படாதன்னு மாறன் சொல்கிறாங்க. என்கிட்ட பேசிடுவாரு தானேன்னு வள்ளி ஃபீல் பண்ணி கேட்க, சரியத்த எனக்கு ரொம்ப பசிக்குது, வா உள்ளே வந்து சாப்பாடு போடுன்னு மாறன் சொல்ல, என்னடா பேசுகிற, இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறியா, இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா நீ வீராவோட தான் வரணும்னு வள்ளி சொல்கிறாங்க. என் வீட்டுக்குள்ளே என்னையே நீ உள்ளே விடாத போது அவங்க வீட்டுக்குள்ளே எப்படியத்த என்ன உள்ளே விடுவாங்கன்னு மாறன் கேட்க, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ அவளோட காலில் கையில் விழுந்தாவது அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுடா, அவளை பார்த்தாதான் உங்கள் அப்பா அமைதியாவார்னு வள்ளி சொல்கிறாங்க. காலில் விழுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் உடனே விழுந்துருவேன், ஆனால் அவள் வீம்பு பிடிச்சவளாச்சே, வரமாட்டாளே அத்தன் மாறன் சொல்கிறாரு. அவள் வீம்பு பிடிச்சவன்னா அவளை விட நான் ரொம்ப வீம்பு பிடிச்சவ, இங்கே பாருடா, வீரா இல்லாமல் இந்த வீட்டு வாசலில் நீ கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாறனை அனுப்பி வச்சிடுறாங்க. மாறன் மேலே ராமச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாரு. அது அவருடைய பையன்தான் தெரிஞ்சதும் இன்ஸ்பெக்டர், நீங்கள் கூப்பிட்டு பேச வேண்டியதானே சார், இதுக்காக கேஸ் கொடுக்கணுமான்னு கேட்க, இங்கே பாருங்கள் சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் சீரழிச்சிருக்கிறான், நீங்கள் மற்ற கிரிமினல்ஸை எப்படி டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அவனை டீல் பண்ணணும்னு சொல்கிறாரு. மாறன் வீராவுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று வீரா வீரான்னு கூப்பிட்றாரு. அப்போ பிருந்தா வராங்க. மாமா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்ல, வா மச்சினிச்சி, என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குறாரு. உள்ளதான் மாமா இருக்கிறா, உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்ல, அவள் கோவமாக தானே இருக்கணும், இல்லைன்னா அவளுடைய கேரக்டர் வீக் ஆயிருமேன்னு மாறன் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை கண்மணி கவனிக்கிறாங்க. ஏய் பிருந்தான்னு கத்த, பிருந்தா உள்ளே போயிடுறாங்க. வாசலில் செருப்பை கலத்தி போடும்போது கண்மணி உள்ளே இருந்து அங்கே நில்லுன்னு சொல்கிறாங்க. அக்கா மாறன் மாமா வந்திருக்காருன்னு சொல்லி பிருந்தா ஓடி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க. வீரா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. கண்மணி மாறனை பார்த்து, ஏய் இப்போ எதுக்காக நீங்கள் வந்த, என் அண்ணனை கொன்ன வாங்கிட்டலாம் நான் பழகுனதே பெரிய விஷயம், ஆனால் நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் என் தங்கச்சியுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு என் வீட்டு வாசல்லையே மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிற, இதுலையே நீ எப்படிப்பட்டவங்கிறது நல்லாவே தெரியுது, ஆம்பளை இல்லாத வீடு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு கண்மணி சொல்ல, மாறன் கண்மணியை அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்புறமா வீரா கிட்ட அவங்க அம்மா, ஏய் வீரா வாடி, வெளியில் மாப்பிள்ளை வெளியில் நிற்கிறாரு, வந்து உள்ளே கூப்பிடுன்னு சொல்ல, வீரா அவங்கள முறைச்சி பார்க்குறாங்க. உன் முகத்தில் முழிக்கிறதே பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறா, மரியாதையாக நீங்கள் இருந்து கிளம்புன்னு கண்மணி சொல்லும்போது போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. அதில் இருந்து இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல, சார் எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு மாறன் கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பெரிய இடம், அதனால அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு மாறனை கூட்டிகிட்டு போகிறாங்க.
அதை பார்த்து பிருந்தா உள்ள ஓடி போய், அக்கா மாறன் மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கக்கா, வாக்கா நீ வந்து பேசுக்கான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. போலீஸ் மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்போ மாறன் ஜன்னல் வழியா வீரா வீரான்னு கத்த, வீரா எதையுமே கண்டுக்காம உட்காந்துருக்காங்க. அப்புறம் போலீஸ் அவரை ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு போயிடுறாங்க. அம்மா வீரா கிட்ட மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, நீ வாசலுக்கு கூட வந்து பார்க்கலையேடின்னு சொல்ல, ஆமா வீரா நீ அதை வந்து பார்த்துருக்கணும், நீ உண்மையாவே அவனை வெறுக்கக்கூடியவளா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன்னு கண்மணி சொல்ல, நீ தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தியான்னு வீரா கேட்குறாங்க. நான் கொடுக்கணும்னு தான் இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு புண்ணியமாக நம்ம மேலே இறக்கப்பட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காருன்னு கண்மணி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் மாறன் கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. சார் அந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது சார், அதனால தான் நான் என்னுடைய காதலையும் அவளுடைய வாழ்க்கையும் காப்பாற்றுறதுக்காக வீரா காலத்தில் தாலி கட்டினேன்னு மாறன் சொல்ல, ஓ நீ எப்போ தாலியை வாங்கி வச்சிருந்தேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அந்த மாப்பிள்ளை வீட்டில் தாலி செஞ்சு வாங்கும்போதே நானும் செஞ்சு வாங்கிட்டேன் சார்னு மாறன் சொல்ல, இன்ஸ்பெக்டர் அவரோட கன்னத்தில் ஓங்கி அறையிறாரு. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லி தாலி கட்டினேன்னு பொய் சொல்றியான்னு மாறனை லாக்அப்ல வைக்கிறாங்க. வள்ளி ராகவன் கிட்ட, இப்படியே இருந்தா எப்படிடா, நீ கண்மணியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா, கூடவே வீராவையும் கூட்டிட்டு வந்துரு, அப்பதானே மாறனும் வீட்டுக்கு வர முடியும்னு சொல்ல, உனக்கு எப்பவுமே மாறன் தான் முக்கியமா அத்தன்னு கேட்க இதோட எபிசோட் முடியுது.